இல்ல நீங்க பேசாத இருந்த போது, அதாவது உங்களுக்கான இந்த இந்த சூழல்ல இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த சூழல்ல தமிழக சட்டசபையில வந்து உங்களுக்கான அங்கீகாரம் இல்ல, பிரதிநிதித்துவம் இல்லாத போது, இப்போ உங்களுடைய குரலா இருந்து உள்ள ஒலிக்கிறாங்கன்றது இருக்குல்ல. அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அதை அதுக்கு யாருக்கு நன்றி செஞ்சிருக்குன்றது சொல்லணும்? அதிமுக இருக்கு. அதெல்லாம் சொல்லியாச்சு. என்னைக்கு அவர்கள் பேசினார்களோ அன்னைக்கே அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அரசியல் மாண்புங்கிறது இத என்ன? வந்து அதிமுக இப்ப கேட்டுச்சா உங்கள்ட்ட? இவ்வளோ ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதிமுகவுக்கு ஒரு நன்றி சொல்லலான்னு கேட்டுச்சா? ஓ, இப்ப அவங்க நேரடியா கேட்டா தான் உங்களுக்கு பதில் சொல்லுவீங்களா? இல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் தனிப்பட்ட முறையில அன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட தொலைபேசியில அழைச்சு பேசினாங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு பேசினதாக ஆமா, செய்திகள் வந்தது. ஆமா. தனிப்பட்ட முறையில அவங்க பேசிக்கிட்டாங்கங்கிற செய்தியை ஏன் வெளியில அப்ப நம்ம ராகுல் சொல்றோம்? காந்திக்கு நன்றி சொல்லி இல்ல நான் தீர்மானம் என்ன சொல்றேன், நிறைவேற்றணுமா? இல்ல நான் என்ன அப்ப சொல்றேன், ராகுல் காந்திக்கு நன்றி சொல்லி தானே தீர்மானம் நிறைவேற்றணும். பேசினாருங்கிற செய்தி வெளியில வருது இல்ல. யாருக்கு? ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட இல்ல, இங்க இப்ப பேசினாங்க நான் என்ன செய்தி சொல்றேன்னா, இருக்குல்ல. கட்சி ரீதியா நடக்கக்கூடிய செய்திகள் அத்தனையுமே வெளியில வந்துரணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? உங்க கட்சிக்குள்ளார நீங்க செய்ய வேண்டிய கட்டமைப்புகளையோ அல்லது உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளையோ இவ்வளவு நாள் அதை தான் நாங்க பேசுனீங்க. பேசல. அதை தான் பேசுனீங்க. மாவட்ட செயலாளர் ஏன் போடல? ஒன்றிய செயலாளர் ஏன் போடல? கிளைக்கழக செயலாளர் ஏன் போடல? பகுதி செயலாளர் ஏன் போடல? அவருக்கு ஏன் ஓட்டு போஸ்டிங் போடல? இவருக்கு ஏன் போஸ்டிங் போடலன்னு தான் பேசிட்டு இருந்தீங்க திமுக. மறுத்து பேச முடியுமா?